காமராஜ் வந்து இறங்கியாச்சு. இந்த கட்சிக்காரனை போய் ஒருத்தன் கும்பிட்றான். என்னன்னு, கலெக்டர் லைசன்ஸ் தரலையா? சரி, அப்போ நான் திறந்து வச்சிடுறேன், அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நடத்திக்கங்க. இப்போனா கலெக்டரை க்ளோஸ் பண்ணிடுவான். முதல்ல அவனை கொன்று. அந்த கலெக்டர் சொல்லுது, நான் திறந்து வச்சுட்டு போகிறேன், நீ அப்புறம் நடத்து. அப்பவும் எல்லா கட்சியிலையும் அயோக்கியமாக 2 பேர் இருக்குதான் வந்தேன். அயோக்கியனை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அவன் பெர்மனண்டாக எல்லா கட்சியிலையும் இருப்பான். அதில் ஒருத்தன் நைஸாக காமராஜிட்ட போய், லைசன்ஸ்லாம் தர வேண்டாயா, சொல்லு, நீ ஏதோ சொல்ல வரையங்கிறார். இவருக்கு தெரியுது, அவனை அந்த குரல்லே காமிச்சிருவார் சண்டாளையும். சொல்லு, அந்த கலெக்டரியா லைசன்ஸ் ராட்டா பரவாயில்ல, சொல்லு. அவர் சொன்னாரியா, நாங்கள் சொன்னோம் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வராருன்னு சொன்னோம், சொல்லு என்ன சொன்னா அப்படின்னு. நான் நினச்சா முதலமைச்சர் ஆகிடுவேன், உங்கள் காமராஜ் நினச்சா கலெக்டராக முடியுமான்னு கேட்கான் ஐயா அப்படின்னு 10 சிரிச்சாருன்னா வெடிச்சிரிப்பு தான் சிரிப்பா. 10 நிமிஷமா கக்கன்னு சிரிக்க. சரியா தானே கேட்டிருக்கான் லூசு பையில. நான் கலெக்டராக முடியுமால முட்டா பையில. நம்ம ஜனநாயகத்தில் அவன் நின்றுவான், ஜெயிச்சு முதல் மந்திரி ஆயிடுவான்டா, படிச்ச பிள்ளை முட்டா பையில. ஏல கலெக்டர்கிட்ட போய் நான் அசிங்கப்படுத்திட்டீங்களாங்க. சிந்திங்கய்யா, அவன் காமராஜன் லண்டனில் பிறந்தான், அங்கே நம்ம ஆள வந்தான். நம்மகிட்ட பிறந்தவன் ஐயா, நம்மகிட்ட பிறந்தவன். அவன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன். மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா மாவட்ட ஆட்சியாளர் ஓடி வந்துடுவான். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார், மாவட்ட ஆட்சியாளர் வீட்டுக்கு. இவர் கார் உள்ள போது அதுக்குள்ளே போலீஸ் சொல்கிறான். அவர் பதறி போய், அப்போ அந்த செல்ஃபோன் கிடையாது, நல்லா இருக்குது செல்ஃபோன், நல்ல கண்டு. நம்ம குளிக்கும் போது கூப்பிட்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு இருந்தேன். ஆனாச்சு அப்படியா தினசரி குளிப்பீங்களாங்கிறான். இவ்வளோ கொழுப்பு இருக்கணும். அவன் என்ன டெஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா நம்மளை. இல்லை அண்ணாச்சி தினசரி குளிக்காராமேங்க. விளங்க மாட்டேங்கடா. ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தானா? இல்லைங்களா, சரியா இல்லை. எல்லா கண்டுபிடிப்பையும் அசிங்கப்படுத்துறதே நம்முடைய வேலையா? உள்ளே போகிறாரு, பசுபதி வெளியே வராரு, வணக்கம் வணக்கம் வணக்கம். இவரு கும்புறாரு காமராஜ். ஐயாங்கிறாரு. வேணாம்னே, உங்களை எதுக்கு நாங்கள் படிக்க வச்சோம்? நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? நீங்கள் படித்த பிள்ளைலாம் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் தானே, உங்களை நம்பித்தானே ஜெயிலுக்கு போனேன், நீ அப்படித்தானே இருக்க ஐயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, உன்னை கும்பிடுத யானு தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட்டான் யானை. பசுபதி அழுதுட்டாரு. அவர் கலெக்டர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஐயா அப்படி தான் இருக்கணும். அப்புறம் எங்கே அவர் மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் வந்துருமோன்னு, அம்மாவங்க கூப்பிடுங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், உங்கள் வீட்டுக்கார மாதிரியே ஒரு நேர்மையான அந்த நாட்டுக்கு வேணும், இவன் ஆளாக்கிடணும் நீங்கள் என்ன அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குல்ல, சிஎம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு, ஒரு காப்பி கொடுங்களேன், காப்பி குடிச்சிட்டு போகிறேங்கிறார். இந்த சிவகாமி அம்மாளுக்கு ஒரு ஏக்கம், மகன் மந்திரியாக இருக்கான், சொந்த ஒரு 2 பேர்கிட்ட சொல்லி அனுப்புது, நான் ஒரு 6 மாதமாவது அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் அவன்கிட்ட கேளுங்கன்னு. இவர் மனுஷன் தானே சொல்கிறாரு, தேடும்ல அவளுக்கு என்ன, நான் கல்யாணம் வேற பண்ணல, தேடும் வந்திருக்கலாம் தான். ஆனால் அவன் இங்கே வந்து இருந்தான்னு வைங்க, என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் இங்கே வருவானுவோ, சொந்தக்காரனெல்லாம் இவளை பார்க்க வருவான், அவன் எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா என் பேர்லாம் கெட்டுரும், கிழவி அங்கேயே இருக்கட்டும். ஒரு கல்யாணமாவது பண்ணியிருக்க வேண்டாமா? என்ன நீங்கள் ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கீங்களே, நான் ஒரு கல்யாணமாவது பண்ணியிருக்க வேண்டாமா தானே சொன்னேன். எதுக்கு சிரிக்கிய? ரொம்ப தப்பான ஆட்கள்யா உங்கள் ஊரில், நான் நம்ப மாட்டேன். அதையும் கேட்டோம் ஒரு தடவை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஜெயிலே இருந்துட்டேன்டா, அப்படியே ஒரு 40-45 வயசாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்குன்னு விட்டுட்டேன். என்ன மனுஷங்க அவங்கெல்லாம்.